ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். சிக்கன், ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, மசாலாலாம் எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஃபஸ்ட்டு வந்து கற்பூரம் வச்சு பற்ற வைக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி செய்யறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கு. அதில் வந்து நெய்யும் அப்புறம் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அதாவது விறகடுப்பில் செய்கிற பிரியாணி நல்லாயிருக்கும். பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரியட்டும். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கணும், இல்லைன்னா நல்லா தீஞ்சிரும்ல. அதனால் இப்போ வந்து அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாவும் அதோட கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை இருக்குல்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்பப்போ அடுப்பு உள்ள தள்ளிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கரெக்டாக எரியாது. அப்புறம் வந்து அவிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வந்து புகசல்லாம் பிரியாணிக்குள்ளே தூந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். யாரெல்லாம் வீட்டில் இப்படி ஒன்றா பெரிய இதில் பிரியாணி செய்வேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான ஒரு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குன்றதுக்காக உப்பு சேர்க்குது. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டாக. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்க்குறோம். பாருங்கள், சிக்கன் பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து, மஞ்சள் தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா வந்து எப்படி திரும்ப இருக்கணும், ஃபஸ்ட்டு இப்போது அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், நான் மறந்ததுனால இப்போ சேர்க்குது. இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், தீயாமல் இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் அரிசி வந்து பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி சீரக சம்பா அரிசி கூட வாங்கிக்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்க அரிசி, பச்சை அரிசி தான் எடுத்திருக்கு. அது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி மாதிரி வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட்டு அளந்து வச்சதுனால அப்படியே ஊற்றி சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போது உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கணும். எல்லாம் சிக்கன் பிரியாணி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துடணும். கொத்தமல்லி போட்டுட்டு அப்புறம் கூட அரிசி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அரிசி சேர்த்துட்டு கூட ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரிசி சேர்க்குது. ஏன்னா அங்கே சுடுது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கு. அதை அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். இதுலேயே வந்து நல்லா வெந்துடும்.
யாரெல்லாம் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்குன்னு. நல்லா கொதிக்குது. கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இந்த டைமில் வந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். நான் அப்போ தான் அது எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகும்ல, அதுக்காக. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் பிரியாணி பார்க்கவே லெக் பீஸோடு எப்படி இருக்குன்னு. சூப்பரான ஒரு சுவையான பிரியாணி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.